ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கல. ஈவன் 20th செஞ்சுரியிலையும் வந்து அதை தொடர்ந்துட்டே தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்து ட்ரைபல் அப்ரைசிங். ஸோ பெசன்ஸ் வந்து இந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை காட்டணும், அதே மாதிரி ட்ரைபல்ஸும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை காமிச்சாங்க. ஸோ அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி, கவர்மெண்ட் கிளைம்டு டைரக்ட் ப்ராப்பரேட் ரைட் ஓவர் த ஃபாரஸ்ட். பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த commercialization of the forest led to disintegration of traditional tribal systems. It encouraged the incursions of tribal areas by non-tribal people such as moneylenders, traders, land grabbers and the contractors. This led to widespread loss of the Adivasi land and the displacement from their traditional habitats. So பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து இந்த காடு வந்து இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது, கவர்மெண்ட்டு சொந்தம் அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பரேட்ரி அவங்களுக்குன்னு தனியான ஒரு உரிமையை வந்து ஃபாரஸ்ட் மேலே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தனி கான்ட்ரிபியூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது இதனால் வந்து ட்ரைபல் பீப்புளோட வாழ்வாதாரங்கள் மொத்தமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க ட்ரெடிஷ்னலான அவங்க பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸும் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு ரொம்ப அஃபெக்டாக இருந்தாலும் மற்ற மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருந்தால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவங்க ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான். ஸோ அவங்களோட நேச்சுரலாக அவங்க இருந்த ஹேபிட்டை, அவங்க இருந்த குடித்தனத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து அவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தேர்ஃபார் ரெஸ்பான்ஸ் அகைன்ஸ்ட் தோஸ் ஹூ எய்தர் இன்ட்ரடியூஸ் சேஞ்ச் இன் த பீஸ்ஃபுல் ட்ரைபல் லைஃப் ஆர் டுக் அண்டர் அட்வான்டேஜ் ஆஃப் த இன்னசென்ஸ் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள். ட்ரைப்ஸ் ஹூ ஆர் தே? ஸோ ட்ரைப்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்க்கலாம். The modern usage of word tribe is India restrict the definitions to distinguish them tribes from the rest of the Indian society as stratified systems based on caste. Often the term is misused to refer to isolated groups. Tribes in India were very much of the part of the Indian society. They are in fact have acted for long as a part of the Indian peasantry, subsiding through shifting cultivation. ஸோ ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டன் பீப்புளை வந்துட்டு எப்போவுமே வந்து முதல்ல ஐசோலேட் பண்ணி வச்சதுனால ஸோ அவங்க வந்து அவங்க ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கோல் ரிவார்ட், சந்தால் ஹூக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட், ட்ரைபல் மூலிமா வந்த ரிவோல்ட் தான் இந்த கோல் ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட், த கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831 to 1832 took place in the Chota Nagpur and the Singhbhum region of the Jharkhand and the Orissa under the leadership of Bindari and the Singhari. The Raja of Chota Nagpur had leased out to moneylenders the job of the revenue collections. The usury and the forcible effections of the tribal from the land led to resentment of the Kols. The initial protest and the resistance Kols was in the form of the plunder. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே வந்து இந்த ட்ரைபல் ரிவோல்ட்டை வந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அந்த ஒரிசா அந்த ரீஜன்லேருந்து வந்து அவங்களோட ட்ரைபல் ரிவோல்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து இருப்போம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சஜஷனை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த சோட்டா நாக்பூர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த ரெவென்யூ கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ்க்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணது. இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் இந்த ரெசின்ஸ் கோல்ஸ் வாஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் த பிளண்டர், அரோஷன் அண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த அவுட் சைடர். அவங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட் சைடர்ஸ், பிளண்டர்ஸ், அரோஷன் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆப்போஸாக வந்து இவங்களுடைய அட்டாக் வந்து ஆரம்பித்தாங்க. திஸ் வாஸ் ஃபாலோ பை த கில்லிங் ஆஃப் த moneylenders and the merchants. The tribal leaders adopt various methods to spread their messages, such as beating of drums and the circulations of arrows accompanied by a warning to all the outsiders to leave. ஸோ ட்ரைபல் பீப்புள் வந்து எப்படிலாம் வந்து அவங்களுடைய ஆப்போசிஷனை காமிச்சாங்க, எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிறைய மணி லெண்டர்ஸை மர்ச்சன்ட்ஸை வந்து கில் பண்ணிட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா அவங்க ட்ரம்ஸை பீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரோஸை வந்துட்டு வேறு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணியும் வந்து அவங்களுடைய மெசேஜை வந்து என்லார்ஜ் பண்ணாங்க.
Coles organized instructions in 1831 to 1832 which was directed against the government offers in the moneylenders. The Cole rebel took control of the King Palace. They even succeeded in forming an independent government there. The British suppressed the rebellion with greater violence. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வராங்க. அது யாருக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் அகெயின்ஸ்டாகவும் மணிலெண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. சந்தோல் ஹூக். ஸோ அடுத்து அவங்களுடைய ரிவோல்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோல் ஹூக். சந்தோல் scattered in various parts of the eastern India when forced to move out of the home mill and during the process of creations of zamins and the permanent settlement cleared a forest area under the Raj Mahal hills. They were oppressed by the local police and the European officers engaged in the railway constructions. Pushed out of their familiar habitat, Santals were forced to real many lenders for their subsistence. Soon they were trapped in a various vicious circle of the debits and extortion. Besides, the Santals also felt neglected under the current British administration, the inability to render the justice to the legitimate grievances. ஸோ இந்த சந்தால் ஹூக் அப்படிங்கிறவங்க அந்த ரிவோல்ட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து எவ்வளோதான் முன் வச்சாலும் அவங்க வந்து யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் மூலியமாகவும் போலீஸ் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் மூலியமாகவும் வந்து அவங்களுடைய நேச்சுரல் ஹேபிட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போக வேண்டிய நிலைமையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுடைய லெஜிமேட் கிரீவியன்சஸ் அவங்களோட முறையான குறைகளை வந்து யாருமே வந்து கண்டுக்கல. ஸோ அவங்களுக்கான ஹேபிட்டேட்டை வந்து எல்லாமே ஆக்குப்பை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவுட் பிரேக். Around 1854, activities of social banditry led by a person named Bir Singh was reported from the different places. These were directed against Mahajans and the traders. Following this, Bir Singh was summoned to the Zamindari court, where he was beaten up by the humiliator. Bir Singh, along with his friends, related by the committing further disorder on the Mahajans and merchants. The repressive measures only urged the Santals. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாஸ் அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பியும் வந்து இவங்களும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கும்போது ட்ரைபலுக்கான ஒரு நீதி அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. ஸோ in 1855 two Sandal brothers was Sidhu and the Kanu proclaimed that they were received a divine message from the God asking them to lead to the rebellion on June 30, 1855. They announced that God has ordered them to slaughter all the Mahajans and Dargo, to banish the traders and zamindars and all rich Bengalis from their country, and to fight all who resisted them, for the bullets of their enemies would be turned into the water. Two Dargas who were killed by the Santhol crowd. ஸோ அவங்க வந்து இந்த சித்து கானு அப்படிங்கிற ஒரு 2 சாந்தோல் பிரதர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மேஜரான ப்ளே ரோல் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மர்ச்சன்ட்ஸ் ஜமீன்தார்ஸ் எல்லாருமே வந்து கொல்லப்படணும், இங்கே யாருமே இருக்கக்கூடாது, பெரிய பெரிய மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே வந்து சாகணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு பெரிய வாரே வந்து நடக்குது. ஸோ பை July 1855 the rebellion has taken the form of the open insurrection against the Mahajans, the zamindars and the British officials. They marched with bows, poison arrow axes and the swords, taking over the Raj Mahal and Balbur by proclaiming that the company rule was about to end. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு அவங்க போராடுறாங்க. ஸோ பவுஸ் அங்கே இந்த வில் அம்பு இதெல்லாம் வந்து பாய்சன் ஆரோ அங்கே இருக்கிற அந்த கோடாரி எல்லாமே வந்து பாய்சனால் தடவைப்பட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து வெட்டி சாய்க்கிறாங்க. இன் ரெஸ்பான்ஸ் villages were raided and the properties destroyed the British. Nearly 15,000 to 25,000 rebels were murdered before the instructions was finally suppressed. These events compelled the British government to restructure their policies towards the tribal people. In 1855, an act was passed to regulate the territories occupied by the Santals. The act formed the territory into separate divisions called Santal Pargana division. ஸோ அப்படி அதுக்கப்புறம் இந்த ரிவோல்ட் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஏரியாவே வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ செப்பரேட் டிவிஷனாக கொடுத்து அதுக்கு பேர் சாந்தோல் பார்கனா டிவிஷன் அப்படிங்கிற டிவிஷனையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இவ்வளோ ரிவோல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஏரியா வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் தான் சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முண்டா ரிபீலியன், ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ட்ரைபல் ரிபீலியன் ஆஃப் த பீரியட் அக்கார்ட் இன் த ராஞ்சி known as Ulupulan rebellion. The Munda people were familiar with the cooperative or collective farming known as Kunkadi. Was totally by introductions of the private ownership of the land and the introduction of merchants and the money lenders. The Munda people are also forcefully recruited as a
indentured laborers to work on the plantations, the corrupt police, lack of the access to justice, and the disillusionment with the Christian missionaries aggravated the miseries of the Munda people. In the 1890s, tribal chiefs offered resistance against the allegations of the tribal people from their land and the impositions of the beggary of the forced labor. ஸோ இந்த முண்டா ரிபீலியன் பார்த்தீங்கன்னா இவன் முண்டாஸ் கட்டின ஒரு பீப்புள்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தவங்க இந்த முண்டா பீப்புள். ஸோ அவங்களையும் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே யார் உள்ளே வராங்கன்னு சொல்லி பார்த்தா இன்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி மர்ச்சன்ட்ஸ் அண்ட் மணி லேண்டர்ஸ். உள்ளே வந்து மணி லேண்டர்ஸும் பெரிய பெரிய மர்ச்சன்ட்ஸும் வந்து உள்ளே வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் அவங்கள வந்து ஒப்பந்தம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணும், இவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே வந்து ஆர்டராக வந்து பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து அதை வந்து ஆப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த மூவ்மெண்ட் ரிசீவ்ட் அண்ட் impetus when Birsa Munda declared himself as a messenger of the God. Birsa claimed that he had a prophecy and promised supernatural solution to the problem of Munda people and establishment of the Birsati Raj. The Munda leaders utilized the cult of the Birsa Munda to recruit more people to their cause. A series of night meetings were held and a revolt was planned. On the Christmas day of 1889, they resorted to violence. Building was burnt down and arrows were shot at the Christian missionaries and the Munda Christian converts. Soon police stations and the government officials were attacked. Similar attacks were carried out over the next few months. ஸோ அங்கே சில ட்ரைபல் பீப்புளையும் எப்படி 2 பிரதர்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பிர்சா முண்டா அப்படிங்கிற வந்து லீடர் ரோல் எடுத்து அவர் தான் வந்து லீடராக இருந்து இது நம்ம வந்து ஆப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு மர்ச்சன்ட்ஸ்க்கு ஆப்போஸாக வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலி தி ரெசிஸ்டன்ஸ் வாஸ் க்ரூஷ்டு அண்ட் தி பிர்சா முண்டா அரெஸ்டட் in February 9900 who later died in the jail. Birsa Munda became the folk hero who is to this day celebrated in many folk songs. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. The Chota Nagpur tendency restricted the area of the non-tribal people in the tribal land. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிபிலியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு பதிலாக நான் ட்ரைபல் பீப்புளை வந்து முதல்ல ட்ரைபல் பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இந்த முண்டா ரிபிலியன் வந்து வந்தது. ஸோ முண்டா ரிபிலியனில் இந்த பிர்சா முண்டா அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ஃபோக் டான்ஸ், இந்த ஃபோக் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஒரு அடையாளமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா the Great Rebellion of 1857. In the 1857, British rule witnessed the biggest challenge into its existence. Initially, it began as a mutiny of Bengal presidency sepoys, but later expanded to the other parts of the India, involving a large number of civilians, especially peasants. The events of 1857 to 58 are significant of the reasons. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் வந்து இந்த கிரேட் ரிபிலியனுக்கு வந்து இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவோல்ட் ஆஃப் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் accompanied by civilian rebellion. The revolt witnessed unprecedented violence perpetrated by both sides. The revolt ended the role of the East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. Causes. ஸோ என்னென்ன காசஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் காஸ் பார்த்தீங்கன்னா அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அனெக்சேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இணைக்கிறது. ஸோ ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறது அந்த அனெக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 1840s and 1850s மோர் டெரிட்டரிஸ் were annexed through the 2 major policies. ஸோ அவங்க வச்சுருக்க பாலிசிஸ் மூலிமா நிறைய டெரிட்டரிஸ் வந்து ஒட்டுக்கா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் த பேரமௌண்டசி. ஸோ அவங்களுடைய இது தமிழில் சொல்லணும்னா முக்கியத்துவத்தின் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ் கிளைம் தெம்செல்ஸ் ஆஸ் அ பேரமௌண்ட் எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. நியூ டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் அட் த நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் கரப்ட் அண்ட் இனெப்ட். ஸோ அங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அங்கே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க, கரப்ட் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டாக்டர் ஆஃப் பேரமௌண்டசி அவங்க அதை அந்த பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸ். ஸோ இது வந்து குறைபாடு கோட்பாடுன்னு கூட சொல்லலாம் தமிழில். இஃப் அ நேட்டிவ் ரூலர் ஃபெயில் டு ப்ரொடியூஸ் அ பயாலஜிக்கல் மேல் ஹேர் டு த த்ரோன் த டெரிட்டரி வாஸ் லேப்ஸ் இன்டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் தி ரூலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
சப்போஸ் பயாலஜிக்கல் மேல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்குக்கு வந்து அடுத்து வந்து சன் இல்லை, பயாலஜிக்கலான ஒரு மேல் இல்லை அப்படிங்கும்போது அந்த த்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிட்டிஷோட ரூலுக்கு போயிடும். எப்போ வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரூலர் வந்து எப்போ இறக்குறாரோ அப்போ வந்துட்டு அந்த கண்ட்ரி வந்து அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சட்டாரா, சம்புல்பர், பார்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர் அனெக்ஸ் பை த பிரிட்டிஷ் த்ரோ த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ இந்த ஜான்சி, அதுக்கப்புறம் நாக்பூர், சம்பல்பூர், இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற அவங்க ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் அந்த எல்லா இடத்தையும் வந்து கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ insensitivity to the Indian culture sentiments, there were also always a suspicion among the people regarding British intentions. In 1806, the Sepoys as a Veller mutiny against a new dress code with the prohibited India from the wearing religious marks on their foreheads and having a vishakas on their chin, while proposing to replace their turbans with a round hat. It was feared that the dress code was a part of the efforts to convert soldiers to Christianity. Similarly, in 1824, the Sepoys at Barakapur near Calcutta refused to go at the Burma by sea, since crossing the sea meant by the loss of their caste. The Sepoys were also upset with the discrimination in the salary and the promotion. Indian Sepoys were paid much less than their European counterparts. They felt humiliated and racially abused by their seniors. ஸோ இந்த இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி குங்குமம் வைக்கிறது, திருநூறு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் பிரிட்டிஷ்காரங்க அப்படி வரும்போது அவங்க வந்து ட்ரெஸ் கோடை வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும், டர்பைன்ஸ் கட்டக்கூடாது, அதுக்கு பதிலாக ஹேட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸை வந்து ஹிந்துஸ்லேருந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கேஸ்டிசம் வந்து அவங்க எங்கேயும் விடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, சிப்பாய்ஸ் ஆர் ஆல்சோ அப்செட் பை அவங்களோட சேலரி அண்ட் ப்ரொமோஷன் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. கம்பேரிங் டு த யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ரமோஷனும் சேலரியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்சென்சிட்டிவிட்டி டு த இந்தியன் கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா த ரிவோல்ட். The precursor to the revolt was circulations of rumors about the cartridges of the new Enfield rifle. There was strong suspicion that the new cartridges has been greased with the cow and the pig fat. The cartridges had to be bitten off before loading. Pork is forbidden to the Muslims and the cow is cut to law section to Hindus. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை கொண்டு வராங்கன்னா, இந்த ரைஃபிளில் வந்துட்டு எதை வந்து க்ரீஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு பன்னியோட கொழுப்புலேருந்து வந்துட்டு அந்த க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. பிகாஸ் அதை வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் சிஸ்டமாக வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பட் ஹிந்துஸ் வந்துட்டு அதை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கவ் அப்படிங்கிறது ஒரு காட். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து அவங்க கேட்குறாங்க. On 29 March, a sepoy named Mangal Pandey isolated his European officer. His fellow soldiers refused to arrest him when ordered to do so. Mangal Pandey, along with the others, were marchilated and hanged. This only fueled the anger, and its following days the increasing incidents of the disobedience, burning and arson was reported from the army cantonments in the Ambala, Lucknow and the Meerut. அதுக்கப்புறம் மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் வந்துட்டு சிப்பாய் வந்து இதை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடுறதுனால அவங்களோட சேர்ந்து சோல்ஜர்ஸையும் வந்து நிறைய பேர்த்த வந்து ஹேங் பண்ணிடுறாங்க, தூக்கிலிடுறாங்க. ஸோ இதோட பிரச்சனை வந்து மீன் தொடர்ந்துட்டே தான் இருந்தது. பகதூர் ஷா ப்ரோக்ளைம்ட் as a emperor of Hinduism. ஸோ ஹிந்துஸ்தானோட எம்பரரோட ஃபஸ்ட் அவங்க தான் வந்து லீடராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க, அறிவிக்கப்படுறாங்க. ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன் 11th May 1857, a band of sepoys from the Meerut marched to the Red Fort of the Delhi. The sepoys were followed by the equally exorbitant crowd who gathered to ask the Mughal emperor Bahadur Shah to become their leader. ஸோ அந்த அவங்களோட மார்ச் எங்கேருந்து இருந்ததுன்னா, மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட் வரைக்கும் அவங்களோட மார்ச் இருந்தது. ஸோ அங்கே இருக்க சிப்பாய்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸபென்ட் க்ரௌட், ரொம்ப பவர்ஃபுல்லான க்ரௌட் என்ன சொல்கிறாங்க, பகதூர் ஷா டூ வந்து எங்களுக்கு வந்து லீடராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆஃப்டர் மச் ஹெசிடேஷன் he accepted the offer and was proclaimed as a Sahinshah-e Hindustan.
Soon the rebels captured the northwestern provinces and Oudh. As the news of the fall of the Delhi reached the Ganges valleys, cantonment after the cantonment mutinied till by the beginning of the June, British rule in the North India except in Punjab and the Bengal has disappeared. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பிரிட்டிஷை வந்து அப்போஸாக பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து பஞ்சாப் பெங்காலை தவிர மிச்சம் எல்லா பக்கம் வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து ஆக ஆரம்பிச்சது. பட் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்ததுனால அங்கே வந்து டிஸப்பியராக இருந்தது. அடுத்து பார்த்து சிவில் ரிபீலியன். ஸோ த மியூட்டினி வாஸ் ஈக்குவலி சப்போர்ட்டட் பை அக்ரீவ்டு ரூரல் சொசைட்டி ஆஃப் த நார்த் இந்தியா. சிப்பாய்ஸ் ஒர்க்கிங் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி வேர் இந்த ஃபேக்ட் பெசன்ஸ் இன் த யூனிஃபார்ம். They were equally affected by restricting of the revenue administrations. The Sepoy revolt and the subsequent civil rebellion in the various parts of the India had a deep-rooted connection with the rural mass. The first rebellion broke out in the parts of northwest provinces and out. These were the two regions from which the Sepoys were prominently recruited. The large number of Zamindars and the Taldars were also attracted to rebellions as they lost their various privileges and the British government. So இந்த சிவில் ரிபெல்லியன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற நிறையா ஊதியங்களை வச்சு அவங்கக்கிட்ட வந்து மண்டியிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டோட்டலி அவங்களோட பவர் ஃபுல்லாத்தையும் இழந்து பிரிட்டிஷ்க்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ் அ காமன் எஃபோர்ட் டு ரிகவர் வாட் தே ஹேட் லாஸ்ட். சிமிலாரிட்டிஸ் artisans and the handcraft persons were equally affected by the dethroning of the rulers of many Indian states who were a major source of the patronage. The dumping of the British manufacturers has ruined the Indian handicrafts and thrown thousands of weavers out of the employment. Collective anger against the British took the form of the people revolt. ஸோ இந்த இந்த ஜமீன்தார்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க, ஹேண்டிகிராஃப்டாக இருக்கிறவங்க, கைவினை பொருட்கள் செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் பிரிட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய வீவர்ஸ் அங்கே இருக்கிற இந்த நெய்தல் தொழிலை செய்கிறவங்க கூட அங்கே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். The mutiny provided a platform to aggravated kings, nawabs, queens and the zamindars to express the anti-British anger. Nana Sahib, the adopted son of the last Peshwa Bajirao II, provided leadership in the Kanpur region. He had been denied a pension by the company. Similarly, Begum Azad Mahal in the Lucknow and the Khan Bahadur in the Bareilly took the command of their respective territories, which were once ruled by either them or